வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ஆசிரியர் தினத்தை ஒட்டி நாடு முழுவதும் உள்ள பள்ளி மாணவர்களுடன் காணொளியில் பிரதமர் மோடி கலந்துரையாடல். மனம் திறந்து பேசி சிரிக்க வைத்தும் சிந்திக்க வைத்தும் அசத்தல். டெல்லியில் ஆட்சி அமைக்க பாரதிய ஜனதாவுக்கு அழைப்பு விட முடிவு. ஜனாதிபதிக்கு கவர்னர் பரிந்துரை. தமிழக உள்ளாட்சி தேர்தலுக்கு தடை கோரி ஹைகோர்ட்டில் பொதுநல வழக்கு. வேட்புமனுக்கள் காரணமின்றி தள்ளுபடி செய்யப்பட்டதாக நெல்லையில் குற்றச்சாட்டு. விரிவான செய்திகள். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு காணொலி மூலம் குழந்தைகளுடன் கலந்துரையாடிய பிரதமர் மோடி நிகழ்ச்சி முழுவதும் கலகலப்புடன் பேசி குழந்தைகளை சிரிக்க வைத்தும் சிந்திக்க தூண்டியும் அசத்தினார். சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாள் நாடு முழுவதும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நாடு முழுவதும் உள்ள பள்ளி குழந்தைகளுடன் கலந்துரையாடினார். லட்சக்கணக்கான பள்ளிகளில் மோடியின் கலந்துரையாடலில் பள்ளி மாணவ மாணவிகளும் பங்கேற்றனர். பல்வேறு இடங்களிலிருந்தும் காணொளி காட்சி மூலம் மாணவ மாணவிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு பிரதமர் கலகலப்பாக பதிலளித்தார். நகைச்சுவையாகவும் அதே நேரம் சிந்திக்கக்கூடிய வகையிலும் மோடியின் பதில்கள் அமைந்தன. ஒரு மாணவர் நான் எப்படி பிரதமராவது என்று கேட்டபோது மோடி சத்தமாக சிரிக்க அரங்கமே சிரிப்பொலியால் அதிர்ந்தது. உங்கள் வயதுக்கு 2024ஆம் ஆண்டு தேர்தலுக்கு தயாராகுங்கள் என்று கூறிய மோடி அதுவரை எனது வேலைக்கு ஆபத்தில்லை என்றார் நகைச்சுவையாக. தொடர்ந்து உங்களில் யார் பிரதமரானாலும் உங்களின் பதவியேற்பு விழாவுக்கு என்னையும் நிச்சயம் அழைக்க வேண்டும் என்றார். பிரதமராவோம் என்று நீங்கள் கருதியதுண்டா என்று இன்னொரு மாணவி கேட்டபோது பள்ளியிலும் கல்லூரியிலும் படித்த காலத்தில் எந்த தேர்தலிலும் போட்டியிட்டதில்லை என்று கூறிய மோடி அதே நேரம் சில சாதனைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று கனவு கண்டதாக கூறினார். அதையே சுட்டிக்காட்டி குழந்தைகளுக்கு கனவுகள் அவசியம் என்றார். ஒரு மாணவர் அரசியல் என்பது அவ்வளவு கஷ்டமான தொழிலா, டென்ஷனையும் பிரஷரையும் எப்படி சமாளிக்கிறீர்கள் என்று கேட்டபோது மோடி கூறிய பதில் அனைவரையும் கவர்ந்தது. அரசியல் என்பது ஒரு தொழில் அல்ல, அது ஒரு சேவை. நாட்டு மக்களை தனது மக்களாக ஒரு தலைவர் நினைக்கும் போது அவர் உணர்வதுதான் அந்த சேவை என்று கூறிய மோடி மகாத்மா காந்திஜி குறித்த ஒரு நிகழ்ச்சியை நினைவுறுத்துவதாகவும் கூறினார். 5 வயது சிறுமி தனது 3 வயது சகோதரனை கைகளில் தூக்கிச் சென்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்த மகாத்மா காந்தி உனக்கு சிரமமாக இல்லையா என்று கேட்டார். அந்த சிறுமி இது எனது தம்பி என்றாள். மீண்டும் அதே கேள்வியை காந்தி கேட்க அந்த சிறுமியும் அதே பதிலையே திரும்ப கூறினாள். 3வது முறையாக காந்தி கேட்டபோது இது எனது சகோதரன், எனது சொந்த தம்பியை தூக்கிச் செல்லும் போது எப்படி எனக்கு சோர்வு ஏற்படும் என்று கேட்டாள். அதை நாம் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மோடி கூறிய போது மாணவர்கள் கைத்தட்டலால் அரங்கம் அதிர்ந்தது. வெப்பமயமாதல், பிற நாடுகளின் கல்வியோடு ஒப்பீடு, திறன் மேன்மை, பெண் குழந்தைகள் கல்வி போன்ற பல்வேறு முக்கியமான கேள்விகளுக்கும் இயல்பாகவும் பள்ளி குழந்தைகளுக்கு எளிமையாக புரியும்படியும் பதிலளித்த மோடி இதுகுறித்து அவர்களின் சிந்தனையை பாராட்டினார். இறுதியில் முத்தாய்ப்பாக பேசிய மோடி உங்களுக்குள் உள்ள குழந்தைத்தனம் அப்படியே இருக்கட்டும், மகிழ்ச்சியுடன் சேட்டை செய்தும் விளையாடுங்கள், உங்கள் வயதை நேசியுங்கள், இந்த குழந்தை பருவம் பின்னாளில் கிடைக்கப் போவதில்லை என்று அறிவுரை கூறிய மோடி இந்நாளில் நமது பெற்றோர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நமது ஆசிரியர்களுக்கு நமது மரியாதையை செலுத்த வேண்டும் என்றும் ஆசிரியர்களின் மகத்துவத்தையும் விளக்கினார். ஒருவரின் வாழ்நாளில் அவரது ஆசிரியரின் பங்கு மகத்தானது. அந்த வகையில் நாட்டையே நிர்மாணிப்பதில் ஆசிரியர்களின் பங்கு அளவிடற்கரியது என்றார் மோடி. முன்னதாக பேச்சு போட்டியில் சிறப்பிடம் வகித்த மாணவர்களுக்கு கீதை புத்தகத்தை பரிசளித்து பிரதமர் மோடி கௌரவித்தார். டெல்லியில் பாரதிய ஜனதாவை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பதற்கு ஜனாதிபதியிடம் அனுமதி கோரி கவர்னர் கடிதம் எழுதியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டெல்லியில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடந்த சட்டசபை பொதுத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. 28 இடங்களில் வெற்றி பெற்ற ஆம் ஆத்மி கட்சி காங்கிரசின் 8 உறுப்பினர்களோடு ஆட்சி அமைத்தது. முதல்வராக பதவியேற்ற ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் லோக்சபா பொதுத் தேர்தல் நெருங்கிய நிலையில் 49 நாட்களில் பதவி விலகினார். இதைத் தொடர்ந்து பிப்ரவரி 17ஆம் தேதி டெல்லியில் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டது.
லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா அமோக வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அமைத்தது. இத்தேர்தலில் படுதோல்வியடைந்த ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் மீண்டும் ஆட்சி அமைக்க மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை. இதையடுத்து சட்டசபையை கலைத்து மறுதேர்தல் நடத்த அக்கட்சி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சட்டசபை தேர்தலில் 31 இடங்களில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்ற நிலையில் அக்கட்சியின் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ஹர்ஷ்வர்தன் உள்ளிட்ட 3 எம்பியாக உள்ளனர். எனவே தற்போது பாரதிய ஜனதாவின் பலம் 29ஆக உள்ளது. இந்நிலையில் சட்டசபையை கலைப்பது குறித்து முடிவு எடுக்கும் முன் தனிப்பெரும் கட்சியாக உள்ள பாரதிய ஜனதாவை ஆட்சி அமைக்க அழைப்பதும் அக்கட்சியை சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க கோருவதும் சரியானதாக இருக்கும் என்று கருதி இதற்கு அனுமதி கோரி ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜிக்கு டெல்லி லெப்டினன்ட் கவர்னர் நஜீப் கடிதம் எழுதியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த பரிந்துரையை ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி மத்திய உள்துறைக்கு அனுப்பியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இதுபோன்ற நடவடிக்கைகளை கட்சி தாவலுக்கு வழிவகுக்கும் என்றும் எம்எல்ஏக்களை இழுக்க பாரதிய ஜனதா முயற்சிக்கும் என்றும் குற்றம் சாட்டியுள்ள ஆம் ஆத்மி செய்தி தொடர்பாளர் ஆஸ்தோஷ் கவர்னர் நஜீப் ஒரு தலைப்பட்சமாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். உள்ளாட்சி தேர்தலை ரத்து செய்ய கோரி தொடர்ந்த வழக்கில் செப்டம்பர் 8ஆம் தேதி தேர்தல் கமிஷன் மற்றும் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. வரும் 18ஆம் தேதி தமிழகத்தில் உள்ளாட்சி இடைத்தேர்தல் நடக்கிறது. இதை ரத்து செய்ய அறிவிக்க கோரி கோவை வக்கீல் கார்த்திகேயன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநலன் வழக்கு தொடர்ந்துள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய வேட்பாளர்களுக்கு போதிய கால அவகாசம் தரவில்லை என்றும் கூடுதல் கால அவகாசத்துடன் புதிய தேர்தல் தேதியை அறிவிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரியிருந்தார். இம்மனு சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வில் வெள்ளியன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் மற்றும் சத்யநாராயணன் அடங்கிய அமர்வு தேர்தல் கமிஷன் மற்றும் தமிழக அரசு செப்டம்பர் 8ஆம் தேதி பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர். உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவினருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழகத்தில் உள்ளாட்சி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் முடிந்துள்ளது. வெள்ளியன்று வேட்புமனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. நெல்லையில் வேட்புமனுக்கள் பரிசீலனையில் பெரும்பாலான மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதால் கலைபரம் ஏற்பட்டது. வெள்ளியன்று காலை தேர்தல் அதிகாரியான கமிஷனர் லட்சுமி முன்னிலையில் வேட்புமனுக்கள் பரிசீலனை நடந்தது. அப்போது அதிமுக, பாரதிய ஜனதா ஆகியோரது மனுக்கள் தவிர மற்ற மனுக்கள் தள்ளுபடி செய்யப்படுவதாக கமிஷனர் அறிவித்தார். நிராகரிக்கப்பட்டதற்கான காரணம், வேட்புமனுவில் வேட்பாளனுடைய பெயர் உள்ளாட்சி வாக்காளர் பட்டியலில் எந்த பாகத்தில் அவங்க பேர் இருக்கு, எந்த சீரியல் நம்பர் இருக்கு மென்ஷன் பண்ணிருக்கணும். அது தவறா எல்லாருமே தவறா மென்ஷன் பண்ணியிருந்ததுனால ப்ரொபோசர் பெயரும் முன்மொழிவருடைய பெயரும் வேட்பாளர் பெயரும் வாக்காளர் பட்டியல் சரியான இடத்தில் இடம்பெறவில்லை, அது சரியாக குறிப்பிடவில்லை என்பதற்காக மற்ற அனைத்து மனுக்களும் நிராகரிக்கப்பட்டது. இதற்கு சுயேட்சை வேட்பாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மாநகராட்சி அதிகாரிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஆண்டு தேர்தல் வரைக்கும் நான் இந்த வாக்காளர் அடையாள வச்சு நான் ஓட்டு போட்டிருக்கேன். ஆனா இப்ப அவங்க வச்சிருக்க லிஸ்ட்ல என் பேரு இல்ல. எங்க கூட சேர்ந்து 8 பேர் கேன்சல் ஆயிருக்காங்க. அப்ப 8 பேர் அதுல செலக்ட் பண்ணிருக்கிறது ஏடிஎம்கேவும் பிஜேபி மட்டும் செலக்ட் பண்ணிருக்காங்க. இதனால் உள்ளாட்சி இடைத்தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் பெரும் பரபரப்பு காணப்பட்டது. டீசல் விலை உயர்வு, சுங்கவரி வசூல் உள்ளிட்ட காரணங்களால் செப்டம்பர் 10ஆம் தேதி முதல் தனியார் பேருந்துகளில் 30% கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் வெள்ளியன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தனர். சங்க தலைவர் அப்சல் கடந்த 2 ஆண்டுகளில் டீசல் விலை 12 ரூபாய் அதிகரித்துள்ளது என்றும் சுங்கவரி கட்டணம் 18% வரை அதிகரித்துள்ளது என்றும் தெரிவித்தார். எனவே வரும் செப்டம்பர் 10ஆம் தேதி முதல் ஆம்னி குளிர்சாதன வசதி இல்லாத சாதாரண பேருந்துகளில் 10 முதல் 20%, குளிர்சாதன வசதியுள்ள பேருந்துகளில் 20 முதல் 30% கட்டண உயர்வும் அமல்படுத்தப்படும் என்றும் அப்சல் கூறினார். வர 10ஆம் தேதியிலிருந்து இந்த ரேட்டை கூட்டி நெக்ஸ்ட் 1 இயருக்கு நம்ம எந்த விதமான ரேட்டும் கூட்டாம இருக்கிறதுக்கு இது ஒரு ஒர்க்கிங்ஸ் பண்ணி இருக்கிறோம். இது டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் கிட்டயும் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்க போறோம். கொடுத்துட்டு இது from 10th நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதா இருக்கோம். தீபாவளி பண்டிகை நெருங்கும் காலத்தில் கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளதால் சொந்த ஊருக்கு செல்லவிருப்பவர்கள் தனியார் பேருந்தில் கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. குற்றத்துக்குரிய தண்டனை காலத்தில் பாதியை விசாரணை கைதியாக சிறையில் கழித்தவர்களை உடனடியாக விடுதலை செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் பல்வேறு சிறைகளில் 4 லட்சம் கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 2,50,000க்கும் மேற்பட்டோர் விசாரணை முடிவடைவதில் ஏற்பட்ட காலதாமதத்தால் தண்டனை பெறாமலேயே விசாரணை கைதிகளாக சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளனர்.
குற்றம் நிரூபிக்கப்படாமல் சிறைகளில் பல ஆண்டுகளாக உள்ள வெளிநாட்டு கைதிகள் சார்பில் அவர்களை உடனடியாக விடுவிக்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. தலைமை நீதிபதி RM லோதா தலைமையிலான அமர்வு முன் இவ்வழக்கு வெள்ளியன்று விசாரணைக்கு வந்தது. தங்களின் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாமல் தங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு விதிக்கப்படக்கூடிய தண்டனை காலத்தில் பாதியை விசாரணை கைதியாக சிறையில் கழித்தவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அடுத்த 2 மாதங்களுக்குள் நாடு முழுவதும் உள்ள சிறைகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு விடுவிக்க தகுதியான கைதிகளை அடையாளம் காணப்பட வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு கொலை, கற்பழிப்பு போன்ற மரண தண்டனை விதிக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள விசாரணை கைதிகளுக்கு பொருந்தாது என்றும் அந்த உத்தரவில் நீதிபதிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர். தமிழகத்தின் வளர்ச்சி திட்டம் குறித்து தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுடன் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு ஆலோசனை நடத்தியுள்ளார். மத்திய பார்லிமென்ட் விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு வெள்ளியன்று சென்னை வந்தார். மதியம் 2 மணி அளவில் தலைமைச் செயலகத்தில் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை நேரில் சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வெங்கையா நாயுடு மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் மற்றும் மாநில வளர்ச்சி திட்டங்கள் குறித்து முதல்வர் ஜெயலலிதாவுடன் ஆலோசனை நடத்தியதாக கூறினார். மெட்ரோ ரயில் திட்டத்தை திருவொற்றியூர் வரை நீடிக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா கேட்டுக் கொண்டதாகவும் வெங்கையா நாயுடு கூறினார். Morning after the visit to Chennai Metro sites, the issues that I discussed with the Honorable Chief Minister, it was a very pleasant meeting. Then with regard to Metro Rail, the Honorable Chief Minister requested the Government of India should approve the expansion of the Metro Rail up to Tiruvatiyur, that bit of 9 kilometers, new addition. That will be favorably considered by the Government of India. ஸ்ரீரங்கத்தை புராதன நகராக்க வேண்டும் என்று முதல்வர் ஜெயலலிதா வேண்டுகோள் விடுத்துள்ளதாக தெரிவித்த வெங்கையா நாயுடு, இந்தியாவின் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக தமிழகம் மழைநீர் சேகரிப்பதில் விளங்குவதாகவும் புகழாரம் சூட்டினார். தமிழக அரசு கொண்டு வந்துள்ள வெயிட்டேஜ் முறையை ரத்து செய்ய கோரி மறியலில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். தகுதி காண் முறை எனும் வெயிட்டேஜ் கணக்கிடுவதற்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தொடர் போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர். ஆசிரியர் தினமான செப்டம்பர் 5 வெள்ளியன்று தங்களது கல்விச் சான்றிதழ்களை ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ஒப்படைக்க முற்பட்டனர். இந்நிலையில் தங்களது வாக்காளர் அடையாள அட்டைகளை ஒப்படைக்க சென்னை கோயம்பேட்டில் உள்ள மாநில தேர்தல் கமிஷனை நோக்கி ஆசிரியர்கள் படையெடுத்தனர். அங்கு போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்ட போது இரு தரப்பிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் இருவருக்கு மயக்கம் ஏற்பட்டதை அடுத்து அங்கு சிறிது நேரம் பதற்றம் தொற்றிக் கொண்டது. பின்னர் அப்பகுதியில் அமர்ந்தபடியே பட்டதாரி ஆசிரியர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் எங்களுடைய ஓட்டர் ஐடியையும் ஒரிஜினல் சர்டிபிகேட் டிபிஐடியும் ஒப்படைக்க இருக்கிறோம். ஏற்கனவே கோர்ட்டுக்கு போக சொன்னாங்க, கோர்ட்ல போயிட்டு ஸ்டே வாங்கிட்டோம். அந்த ஸ்டேவை உடைச்சு விரைவாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து எஸ்ஆர் புக்ல கையெழுத்து போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஜனநாயகம் மறுக்கப்படுவதாக நினைச்சிட்டு இந்த முடிவுக்கு நாங்க வந்திருக்கிறோம். நண்பகல் 1 மணி வரை போலீசாரின் பிடியிலிருந்து விடுபட முடியாமலும் தேர்தல் கமிஷன் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து பட்டதாரி ஆசிரியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் அருகில் உள்ள திருமண மண்டபத்துக்கு அழைத்துச் சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் தமிழகத்துடன் இணைந்ததற்கு எதிராக தான் எதுவும் பேசவில்லை என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் விளக்கம் அளித்துள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடந்த விநாயகர் விசர்ஜன விழாவில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குமரி மாவட்ட இணைப்பு குறித்து பேசிய பேச்சு பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இந்து சமுதாயம் ஒற்றுமையாக இருந்திருந்தால் குமரி மாவட்டத்தை கேரளா இழந்திருக்காது என்று கூறியதாக செய்தி பரவியது. இதற்கு எதிராக அரசியல் கட்சிகளும் பொதுநல அமைப்புகளும் போராட்ட அறிவிப்புகளை வெளியிட்ட நிலையில் பொன் ராதாகிருஷ்ணன் இதற்கு விளக்கம் அளித்தார். எந்த காரணத்தை கொண்டும் தாய் தமிழகத்தோடு கன்னியாகுமரி மாவட்டம் இணைந்ததை எந்த காலத்திலும் நாம் வேறுபடுத்தி பார்த்தது கிடையாது. அந்த தியாகிகளுக்கு உரிய மரியாதையை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் தாய் தமிழகத்தோடு இணைந்ததை 100க்கு 100 நாம் ஆதரிக்கின்றோம். தமிழகத்தில் நடக்கும் உள்ளாட்சி இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா வெற்றி பெறும் என்றும் ராதாகிருஷ்ணன் உறுதி தெரிவித்தார்.
தங்கத்தின் விலையில் வெள்ளிக்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 103 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,728 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,591 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 44 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 41,780 ரூபாயாக இருந்தது. தினமலர் நாளிதழின் 64வது ஆண்டு விழாவை முன்னிட்டு கோவை மாணவி மதுராந்தகி அரிசியில் தீட்டிய ஓவியம் அனைவரையும் கவர்ந்தது. கோவை சரவணம்பட்டியைச் சேர்ந்த பள்ளி மாணவி மதுராந்தகி பல்வேறு விதமான சாதனைக்கு சொந்தக்காரரான மதுராந்தகி தனது வளர்ச்சியில் பங்கெடுத்து வரும் தினமலர் நாளிதழுக்கு நன்றி தெரிவிக்க விரும்பினார். செப்டம்பர் 6ஆம் தேதியான சனிக்கிழமை அன்று தினமலர் நாளிதழுக்கு 64 வயதாகிறது. இந்நாளை கொண்டாடும் விதமாக 35,000 புழுங்கல் அரிசியில் தினமலர் 64 என்று நுணுக்கமாக எழுதி அசத்தியுள்ளார். 5.5 அடி நீளம், 2 அடி உயரத்தில் பல வண்ணத்தில் தினமலர் நாளிதழை போற்றியும் வாழ்த்தியும் எழுதியுள்ளார் மதுராந்தகி. தினமலரோட 64வது பிறந்தநாளுக்காக அதோட எம்ப்ளம் நான் அரிசியில பண்ணினேன். ஒவ்வொரு அரிசிக்குள்ளேயும் தினமலர் 64 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். இதுல விவசாயிகள் பத்தி, நீர்வளம், நம்ம இந்தியாவோட பெண்கள் கல்வி, முன்னேற்றம், பாதுகாப்பு, தொழிற்சாலை இதெல்லாம் தினமலர்ல போடுறதுனால நம்ம இந்தியா டாப் மோஸ்ட்ல இருக்க மாதிரி நான் பண்ணிருக்கேன். அந்த அரிசியில நான் சின்ன வயசுல இருந்து பண்ண சாதனைகளை தினமலர் பேப்பர்ல எல்லாம் போட்டு எனக்கு ஊக்கப்படுத்தினாங்க. எனக்கு அது ரொம்ப பெருமையா இருக்குது. இந்த தினமலர் நான் 35,500 அரிசி வச்சு பண்ணிருக்கேன். இதுக்கு 5.5 அடி நீளமும் 2 அடியிலையும் நான் வச்சு பண்ணிருக்கேன். இதுல போஸ்டர் கலர், அக்ரலிக் கலர் யூஸ் பண்ணிருக்கேன். அப்புறம் இதுக்குள்ளார தினமலர் 64 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அரிசியிலையும் எழுதியிருக்கேன். இது லென்ஸ் மூலமா பார்க்கலாம். மாணவி மதுராந்தகி 2 வயதில் திருக்குறளை சொல்லி அசத்தியவர். இந்திய தலைவர்களை படங்களாக வரைவது, அவர்களது கருத்துக்களை பரப்புவது என்ற பல்வேறு சாதனைகளை புரிந்து வருகிறார். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.